தமிழா வலையொலி மாணவ உறவுகளுக்கு வணக்கம். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றியும் வணக்கமும். நம்ம ஏற்கனவே முதல் வகுப்புல பார்த்தது ப்ரிபோசிஷனை பற்றி தெளிவா ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். அது ப்ரிபோசிஷன் என்ன, அப்படி எப்படி பயன்படுத்துறோம், என்னென்ன வகையான ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு, அது எப்படி ரூல்ஸ்லாம் அப்ளை பண்றது, எங்க நம்ம தவறுகள் பண்றோம்னு சொல்லிருந்தோம் இல்லைங்களா? அது ஒரு சில நாட்களுக்கு முன்னே சொல்லிருந்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, முக்கியமான ப்ரிபோசிஷன்ஸ். சில ப்ரிபோசிஷன் ரொம்ப ட்ரபிள்சம். இவங்க கொடுக்குற தொல்லை ரொம்ப தாங்க முடியாது. என்னன்னா, நம்ம எழுதும்போது நம்ம இதை போடுறதா அதை போடுறதா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் சில ப்ரிபோசிஷன் இருக்கு. இது எல்லா லெவல்லையும் நடக்கிறது. இந்த குழப்பங்கிறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க முதல் கொண்டு ப்ரொஃபசர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே. சரிங்களா? அதனால இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான அவசியம். சரிங்களா? இதை பற்றி அன்றைக்கி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக மறந்துடாமல் நம்ம வகுப்பை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் விடுபட்டு இருந்ததுன்னா, இந்த ப்ரிபோசிஷனில் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் இன்னும் இல்லையா? அதுமாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கீழே கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு வகுப்பு நம்ம எடுக்கலாம். அப்போ இந்த ப்ரிபோசிஷன் பார்ட் 2க்கு போயிடலாமா? அன்றைக்கி ப்ரிபோசிஷன் என்ன, முன்னுருவு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா முன்னிடை சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழில் ப்ரிபோசிஷன் கிடையாது, போஸ்ட் பொசிஷன். என்ன காரணம்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்கிறேன், வித் மீ அப்படின்னா வித்துங்கிறது ப்ரிபோசிஷன் இங்கிலீஷ் முன்னாடி வந்துடும். அதை தான் ப்ரீபொசிஷன் சொல்கிறோம். ஆனால் தமிழில் பார்த்தோம்னா என் உடன், அந்த உடன்கிறது பின்னாடி வரும். இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எந்தெந்த ப்ரிபோசிஷன்லாம் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக கொடுக்கும்னு பார்த்தோம்னா, இன், அட், ஆன், இதுதான் அதிகமாக கொடுக்கும். அப்புறம் சின்ஸ், ஃபார்னு இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். இந்த இன்னுங்கிறது நம்ம எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த இன், அட், ஆன்லாம் தொல்லை கொடுக்குதுன்னா, முதல் இடம் நேரத்தை பொறுத்துங்களா? அந்த நேரத்தை பொறுத்து நம்ம எங்கெங்க எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு, இது இப்போ சீசன் இருந்துன்னு வச்சுக்கலாம், மாதங்களோ இல்லை ஏதாவது காலங்கள் இல்லையா? நம்ம 4 காலங்கள் இருக்கு. அதே மாதிரி சம்மரு, வின்டரு, இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதில் இருக்கும்போது வி வில் கோ டு ஊட்டி இன் ஆகஸ்ட் இந்த சம்மர். எப்படின்னா, வி வில் கோ டு ஊட்டி இன் ஆகஸ்ட் ஆர் வி வில் கோ டு ஊட்டி இன் த சம்மர். அப்போ இந்த சீசனு இல்லை மாதங்கள் வந்ததுன்னா நீங்கள் இன்னும் தான் போடணும். சரிங்களா? இதெல்லாம் காலங்களை பொறுத்து. அடுத்து ரெண்டாவது ஐ விசிட்டட் சென்னை இன் 2000. அப்போ என்னன்னா, இந்த இயர்ஸ் வருது பாருங்க, எந்த வருடங்கள் வந்தால் நீங்கள் இன்னும் தான் போடணுங்களா? அடுத்தது ஹீ பிளேஸ் இன் த ஈவினிங். இப்போ ஒரே நாளில் நமக்கு 3-4 நேரம் இருக்குது. காலை நேரம், மதிய நேரம், மாலை நேரம், இரவு நேரம் சொல்கிறோம்ல. அப்போ போடும்போது இன்னும் கரெக்டாக போடணும். இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படின்னு போடணும். இது 3 தான் இன்னுக்கு நீங்கள் போட வேண்டியது. அடுத்தது அட்டு எங்கே போடணும்? இந்த இன்னு, அட்டு, ஆண் எல்லாமே கிட்டத்தட்ட இல்னு தான் வரும். பெரும்பாலும் தமிழ் இல்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த அட்டுங்க போனால் தே வில் மீட் அட் 3:30 இன் த ஆஃப்டர்நூன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க இன்ன. சரியா? அடுத்தது இன் இயர் போட்டோம். அப்புறம் இன் த ஈவினிங் இது போட்டோம். அடுத்தது அட்டு போடும்போது தே வில் மீட் அட் 3:30. இங்கே டைம் குறிக்கிறதுக்காக 3:30 சொல்கிறோம். இந்த ஆஃப்டர்நூன். அப்போ இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். இந்த இன்னும் வந்துருக்கிறது இது உதாரணத்துக்காக சேர்த்து போட்டுக்கணும் ஒன்றா. அடுத்தது ரெண்டாயிரத்துல எங்கே நம்ம அட்டு போடணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் லேண்டட் அட் நைட். பேரண்ட்ஸ் லேண்டட் நைட்னா, பெட்ரோல் ஃப்ளைட்டில் வராங்க. அது அமெரிக்காவிலேருந்து வரலாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்கேருந்தும் வரலாம். அவங்க இரவில் இறங்குறாங்க, தரையிறங்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? பேரண்ட்ஸ் லேண்டட் அட் நைட். அப்படின்னா டே டைம்லையா நைட் டைம்லையா அது மாதிரி சொல்லும் போதும் நம்ம அட்டு போடணுங்க. சரிங்களா? இது ரெண்டாவது. அடுத்தது பீப்புள் டிஸ்கஸ் பாலிடிக்ஸ் அட் டின்னர். நம்ம காலை உணவு, மதிய உணவு சொல்றோம்ல, அங்கே நீங்க அட்டு தான் போடணும். அப்ப என்ன, பீப்புள் டிஸ்கஸ் பாலிடிக்ஸ் அட் டின்னர்னா இரவு நேரத்தில், இரவு உணவு நேரத்தில் அவங்க அரசியல் பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மை டாட்டர் லேர்ன்ட் டிரைவிங் அட் 15. இங்க என்னடா அட் 15 போட்டுருக்க, நம்பர் மட்டும் போட்டுருக்கான்னு நீங்க நினைக்கலாம். இந்த நம்பர் 15 அட் 15னா அட் த ஏஜ் ஆஃப் 15 அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு வயசு குறிக்கும் போது நம்ம அட்டு போட்டுறோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சு, மை டாட்டர் லேர்ன்ட் டிரைவிங் அட் 15னா அட் த ஏஜ் ஆஃப் 15. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைம்னா எந்த டைமு, 15 வயசுல அப்படிங்கிற டைம் அது. அடுத்தது இப்போ இன், அட்டு ரெண்டும் பார்த்தாச்சா? அடுத்தது மூணாவது ஆன். இந்த ஆன்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கிளாஸஸ் ஆன் ஃப்ரைடேஸ். நீங்கள் டேஸை குறிக்கும் போது அங்கே ஆன் தான் போடணும். அங்கே போய் இன்னோ இல்லை அட்டோ போட்டுறக்கூடாது, மறந்து கூட போடாதீங்க. சரிங்களா? ஆன் ஃப்ரைடேஸ், ஆன் மண்டேஸ், ஆன் சண்டேஸ் அப்படிதான் வரும். அதனால நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கிளாஸஸ் ஆன் ஃப்ரைடேஸ். அடுத்து சின்ஸ், ஃபார்னு இருக்கு. இந்த சின்ஸுன்னா இருந்து. சரிங்களா? ஃபார்னா வருடங்களாக, மாதங்களாக, ஆகன்னு வரும்ல, அது ஃபார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. சின்ஸை எப்படி யூஸ் பண்றோம், ஃபார் எப்படி யூஸ் பண்றோங்கிறது பாருங்க.
ராம் ஹேஸ் பீன் எ லாயர் சின்ஸ் 2001. அப்படின்னா 2001 இருந்து, இந்த சின்ஸுங்கிறது என்ன, இருந்து 2001 இருந்து ராம் வந்து வழக்கறிஞரா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்ப அதே மாதிரி அதே திருப்பி போடுறோம் கேட்டுங்களா. ராம் ஹேஸ் பீன் எ லாயர் ஃபார் 25 இயர்ஸ். இப்ப 2001 இருந்து இப்ப 2026 நடக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. அப்ப 25 வருஷமாக அவர் நம்ம வழக்கறிஞர் இருக்காருன்னு சொல்றோம். புரியுதுங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒன்னு அந்த வருஷத்துல இருந்து, இன்னொன்னு இத்தனை வருஷமாக அப்படின்னு சொல்றதுதான். இப்ப ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சா, சின்ஸுக்கு ஃபார் இருக்கும். அப்ப இன்னு, அட்டு, ஆனு, இந்த சின்ஸ் ஃபார் வந்து ரொம்ப ஈஸி. இந்த எழுதும்போது உங்க பழக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? ஆமா. இதே மாதிரி இப்ப நம்ம டைம் பேஸ்டு சொன்னோம் இல்லைங்களா, அடுத்தது லொகேஷன் பேஸ்ட் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். இப்ப முறை பார்த்தது நம்ம என்ன பார்த்தோம், டைம் வச்சு பார்த்தோம், நேர காலத்தை வச்சு. சரிங்களா? இப்ப ரெண்டாவது பார்க்க போறது இடத்தை பொறுத்து. இடங்கிறது என்ன, உங்களுக்கு லொகேஷன் சொல்லலாம், டைரக்ஷன் சொல்லலாம். லொகேஷன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல போவோம், டைரக்ஷனா நேரா போயிட்டு லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போ அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இடத்துல போடும்போது நம்ம எப்படி வந்து இன்னு, அட்டு, ஆனை யூஸ் பண்றோம், பயன்படுத்த போறோங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப. சரிங்களா? அப்ப இன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இல் அப்படின்னு சொல்றோம். அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் பாருங்க. என்க்ளோஸ்டு விதின் லிமிட்ஸ். என்க்ளோஸ்னா ஒரு அடைச்ச இடத்துல, இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாது. சரிங்களா? ஒரு முட்டு சந்து இருக்கு, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இன்ன யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஆர் இன் ஏ பிளேஸ், ஒரு பொதுவான இடத்துல. இந்த ரெண்டுக்கும் இருக்கும்போது இந்த இன்ன பயன்படுத்துறோம். அந்த பொதுவான இடங்கள் இருக்கும்போது, இல்ல என்க்ளோஸ் ஒரு அடைச்ச இடமா, ஒரு கவர் பண்ண இடமா இருக்கும்போது எதெல்லாம் பாத்தீங்கன்னா இன் கிளாஸ், இன் அரியலூர். சரிங்களா? இப்போ வந்து மை பிரதர் இஸ் இன் அரியலூர் நவ் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா ஹீஸ் இன், ராம் இஸ் இன் கிளாஸ், ஒரு உதாரணம். அடுத்த ரெண்டாவது உதாரணம் வந்து ஐ ஃபவுண்ட் திஸ் ரெஃபரன்ஸ் இன் த புக். இந்த புத்தகத்துல இருந்து நான் அந்த மேற்கோள் காட்டுறதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. மூணாவது வந்து இந்த கார் இன் ஏ டாக்ஸி. ஐ ஃபவுண்ட் த கீ இன் த கார் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல இன் ஏ டாக்ஸின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா டாக்ஸினா குறிப்பிட்டு இந்த டாக்ஸின்னு சொல்றதுல, அதுதான் இன் ஏ டாக்ஸின்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்து நாலாவது பாருங்க, யூ லுக் சீரியஸ் இன் திஸ் போட்டோ. இந்த புகைப்படத்தில் பார்க்கும்போது நீ ரொம்ப சீரியஸா இருக்க அப்படிங்கும்போது, முகத்தை ரொம்ப சிரிக்காம முன்னு வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி சொல்றதுதான் சீரியஸ்ங்கிறது. இதுல ஏன் வந்து நான் லோவர் கேஸ் போட்டிருக்கேன், இங்க மட்டும் அப்பர் கேஸ் போட்டிருக்கேன்னா, இது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ், அதனால தான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரேசஸ் மாதிரி சும்மா ஷார்ட் ஃபில்ம் எழுதி வச்சிருக்கேன். இது இப்போ இன் எப்படி யூஸ் பண்றது புரிஞ்சுச்சா? அப்போ இன் கிளாஸுங்கிறதோ, இந்த சிட்டி ஏஜ்னு சொல்லணும்னா பண்றது. அப்புறம் இந்த புக், இந்த கார், யூ லுக் சீரியஸ் இன் திஸ் போட்டோ, இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து இன்னு போறோம். எடுங்களா, பல இடத்துல பார்த்துட்டீங்க. இப்ப அடுத்தது வந்து அட், ரெண்டாவது இல். இந்த ரெண்டாவது இல்லு அட் எங்க போடுறோம் பார்ப்போம். இது இந்த அட் 3 இடத்துல யூஸ் பண்றோம். ஒன்னு என்ன, ஸ்பெசிபிக் பிளேஸ், லொகேஷன் நீங்க சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து அட் போடணும். ரெண்டாவது வந்து ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்னா என்ன, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல, அதே மாதிரி நடக்கிறதோ, இல்லை வந்து கல்லூரி பள்ளிகளில் வந்து உங்களுக்கு ஆண்டு விழா நடக்கும், அது மாதிரி நடக்கும்போது சொல்லலாம். மூணாவது வந்து எது ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து ஸ்பெசிபிக் பிளேஸ்னா ரைட் நவ் ஹீ இஸ் அட் த லைப்ரரி, நாட் இன் த லைப்ரரின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அடுத்தது வந்து இந்த ரெண்டாவது வந்து ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜம் வந்து மியூசிக் கான்செப்ட் இருக்கலாம், இல்லை பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம். அங்கே சொல்லும்போது ராஜா இஸ் அட் எ கான்சர்ட், அட் எ மியூசிக் கான்சர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அட் எ பார்ட்டின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது வந்து நம்ம வந்து பர்பஸ், எந்த பர்பஸாக சொல்கிறோம்னா, இப்போ சினிமாவுக்கு பார்க்க போகிறோம், இல்லை வந்து வேலை செய்கிற இடத்துல போனோம்னா அங்கே வந்து ஐ எம் இன் ஒர்க்னு சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐ எம் இன் த சினிமா அப்படி தேட்டர்னு சொல்லக்கூடாது. ஐ எம் அட் த சினிமா தேட்டர், இல்லை சினி தேட்டர் அப்படி சொல்லிக்கலாம். கரண்ட்லி ஐ எம் அட் ஸ்கூல், இல்லைனா ஐ எம் அட் ஒர்க், டோன்ட் கால் மீ நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் அட் கரண்ட்லி ஐ எம் அட் ஒர்க், டோன்ட் கால் மீ அப்படி சொல்லும்போது அட்னு சொல்கிறோம். அப்போ இந்த அட் எத்தனை இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக் பிளேஸில் சொல்கிறோம், அப்புறம் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இருந்தால் சொல்கிறோம், அடுத்து பர்பஸ் வச்சு சொல்கிறோம். சரிங்களா? இந்த 3 முடிஞ்சா. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து அடிக்கடி இதை வந்து படித்து எழுதிட்டே இருக்கணும், இல்லை நிறையா வந்து ரெஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்போம். அப்போ தான் பழக்கத்தில் பை ப்ராக்டிஸ் இஸ் எ பாசிபிள். சரிங்களா? அப்படிதான் நமக்கு வந்துக்கணும். ஏன்னா ஒரு நாளில் யாரும் வந்து பணக்காரன் ஆக முடியாது, அதே மாதிரி ஒரு நாளில் படித்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து மேதையாக முடியாது. இது எல்லாத்துக்கும் உள்ளது தான், இயல்பானது. அடுத்து வந்து ஆணுக்கு போவோம். ஆண்னா என்ன, மேலே அப்படின்னு சொல்லலாம், இல்லை இல்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஆன சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னா நான் ஒரு டேபிளுக்கு மேசை இருக்குல்ல, அது வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அது மேலே வச்சு நீங்கள் பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்னு போடலாம். உதாரணத்துக்கு ஹீ லெஃப்ட் த கீஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டேபிள்னு சொல்லவே கூடாது, அட் த டேபிள்னு சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் முக்கியம். ஆன் த டேபிள், ஆன் த டேபிள்னு பல முறை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஹீ லெஃப்ட் த கீஸ் ஆன் த டேபிள். அப்புறம் ரெண்டாவது வந்து செட் அண்ட் சைடு.
லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஸ்ட்ரெயிட் இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அங்கே சொல்லும்போது நம்ம ஆன் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு இட் இஸ் த தேர்ட் ரூம் ஆன் யுவர் லெஃப்ட். அப்போ என்ன சொல்லுவோம், எப்படியா வழிக்கு போ, இங்கே போகிறது எப்படி வழின்னு கேட்குறோம்ல, இந்த 3 ரூமுக்கு போகிறது. அப்போ கேட்கும்போது இந்த அறைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட்டில் பாருங்கள் அந்த 3வது ரூமு அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணோம், இட் இஸ் த தேர்ட் ரூம் ஆன் யுவர் லெஃப்ட். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த ஆனை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஆன் த டேபிள் ஆன் யுவர் லெஃப்ட். 3வது எங்கே யூஸ் பண்ணுறோம், ஃப்ளோர் இன் ஏ பில்டிங். இப்போ வந்து சில பில்டிங் வந்து தளங்கள் நிறையா இருக்கும் இல்லைங்களா, ஃப்ளோர்ஸ் இல்லை ஸ்டோரிஸுமோ, அது நிறைய தளங்கள் இருக்கும்போது ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஆன் த செகண்ட் ஃப்ளோர், ஆன் த தேர்ட் ஃப்ளோர் இது மாதிரி சொல்லும்போது நம்ம இந்த ஃப்ளோருக்கு வந்து ஆன் தான் யூஸ். அடுத்து 4வது வந்து டெலிவிஷன், ரேடியோ. இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு ஆர்ஜே இருப்பாங்க, விஜே இருப்பாங்க, இது மாதிரி இருக்காங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் என்னன்னா, யூ கேன் ஹியர் மை சிஸ்டர் ஆன் த ரேடியோ அப்படின்னா, ரேடியோவில் வந்து அவங்க சிஸ்டர் வந்து ஆர்ஜேவே இருக்காங்க, அங்கே யூஸ் பண்ணும்போது ஆன் த ரேடியோ ஆர் ஆன் த டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன், அட், ஆன் இதெல்லாம் சொல்லிச்சு இல்லைங்களா. ஒரு உதாரணத்துக்கு ஆன் அப்படி சொல்லும்போது, ஒரு டேபிளில் மேலே நீங்கள் ஒரு பொருள் வச்சுருந்தீங்கன்னா ஆன் த டேபிள்னு சொல்கிறீங்க. இதே வந்து டேபிளுக்கு மேலே அப்படின்னா இதான் டேபிள்னா, இங்கே ஒரு பொருள் வச்சு தொங்க விட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாலில் வந்து டேபிளுக்கு மேலே தொங்கிட்டுருக்குன்னா அபவ் த டேபிள்னு சொல்லணும். அப்போ என்ன, ஆன் த டேபிள்னா மேசையில்னு பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம், மேசையில் எடுத்துட்டு வா, இல்லை நாற்காலில் எடுத்துட்டு வா, காரில் எடுத்துட்டு வான்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ஒரு கரெக்டாக சொல்லணும்னா மேசை மேலே, ஆன் த டேபிள்னா மேலே அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அபவ்னா மேசைக்கு மேலே. ரெண்டுக்கு புரிஞ்ச வித்தியாசம் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம குழப்பிக்க கூடாது. ஒன்று அது ஒட்டிகிட்டே இருக்கணும், ஒட்டிகிட்டே இருந்தால் ஆண்ட. அதே மாதிரி அபவ்னா அதுக்கு மேலே கேட்டுங்களா. இதே மாதிரி தான் அண்டர், பிலோ, அண்டர் நீத்துங்கிறது. ஒரு பொருளை கீழே அட்டாச் இருந்ததுன்னா பிலோன்னு சொல்லக்கூடாது, பினீத் சரிங்களா. இதே அந்த பொருள் வந்து தரையில் இருக்குது ஆனால் டேபிளுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நிறையா வந்து நம்ம ப்ரிப்போசிஷனில் நீங்கள் கற்றுக்கலாம். ப்ரிப்போசிஷன் தான் வெரி டிஃபிகல்ட் டு லேர்ன், வெரி டிஃபிகல்ட் டு அப்ளை. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் கஷ்டம், சொல்லிக் கொடுக்குற எனக்கே கஷ்டம். இன்னமும் வந்து 100% 100 விழுக்காடு எனக்கு தெரியுமான்னா தெரியாது. ஐ எம் ஆல்சோ லேர்னிங் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ், நெவர் எண்டிங் ப்ராசஸ் சரிதானே. சரி, இப்போ நம்ம வகுப்பு இன்னைக்கு வந்து இந்த இன், அட், ஆன் முக்கியமாக இந்த 3 தான் நம்ம இன்னைக்கு விளக்குறது. என்னென்னா, ஒன்று வந்து இடத்த பொறுத்து, இன்னொன்று நேரத்தை பொறுத்து. அப்போ நீங்கள் வந்து நிறையா வந்து பழகுங்க, படிங்க. படிக்கும்போது நான் சொன்னதை வந்து அங்கே இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும் சரிங்களா. சரி, இதெல்லாம் பிடிச்சது உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ன ஓட்டங்கிறத சொல்லுங்கள். அடுத்த வகுப்பு ப்ரிப்பரேஷனில் இன்னும் வகுப்பு வேணுமான்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் பகிருங்க, நீங்களும் படிங்க, அது வந்து முன்னேறுங்க சரிங்களா. மிக்க நன்றி. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அது வந்து உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் தங்கசாமி. நன்றி.